ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் அர்ஜுன் சார் வந்து வடிவேலு அவங்கள்ட்ட நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது காரைக்குடி பக்கத்தில் கானாடுகாத்தான் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த ஊருக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வடிவேல் சார் என்னமோ காரைக்குடி பக்கத்தில் கானாடுகாத்தான் அப்படிங்கிறத காமெடியாக சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் இந்த ஊரை வந்து பார்த்தா தாங்க தெரியுது, இது ஒரு பெரிய ஹெரிட்டேஜ் டவுனே இருக்குது உள்ள. இந்த ஹெரிட்டேஜ் டவுனில் அப்படி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெரிட்டேஜ் டவுனில் இருக்கிற வீடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் செட்டியாருங்க கட்டின வீடு, செட்டியாருங்க வாழ்ந்த வீடு. அந்த செட்டியாருங்க வாழ்ந்த வீட்டில் இப்போ நம்ம நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்கோம். அதில் ரொம்ப ஃபேமஸான செட்டியார் வீடு தான் வந்து இந்த செட்டிநாடு பேலஸு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செட்டிநாடு பேலஸ் தான் வந்து ரொம்ப பெரிய பேலஸு இந்த ஹெரிட்டேஜ் டவுனில். இந்த செட்டிநாடு பேலஸை பார்த்தீங்கன்னா சூர்யா சார் நடித்த 24 மூவியில் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் அஜித் சார் நடித்த கண்டு கொண்டேன் மூவியில் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் சகுனி படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. இந்த வீட்டை காப்பாற்றுற மாதிரி தான் மெயின் சீனாகவே அந்த படத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேலஸை வந்து பேக்ரவுண்டாக வச்சு நிறைய படங்களில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய சாங்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிமிர்ந்தனில் படத்தில் ஒரு சாங் ஃபுல்லாக இந்த அரண்மனை முன்னாடி எடுத்திருப்பாங்க. அப்புறம் காவலன் படத்தில் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து இந்த அரண்மனையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த அரண்மனைக்கு வெளியிலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த செட்டிநாடு பேலஸில் எடுத்த வேறு ஏதாவது படம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த செட்டிநாடு பேலஸை பார்த்தீங்கன்னா 1912 வந்து அண்ணாமலை செட்டியார் அப்படிங்கிறவங்க தான் வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட ஃபவுண்டர், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த அண்ணாமலை செட்டியார் தான் சிதம்பரத்தில் இருக்கிற ஃபேமஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டரும் கூட. இவ்வளோ பெரிய செட்டிநாடு பேலஸை நம்ம நார்மலாக போயிட்டு சுற்றி பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பார்க்க முடியாது. இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கணும். இந்த ஹெரிட்டேஜ் டவுனில் இந்த செட்டிநாடு பேலஸை பார்க்குறதுக்கு மட்டும் தான் நம்ம பெரிய பெர்மிஷன்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த செட்டிநாடு ஹெரிட்டேஜ் டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இல்லாட்டி இதை விட சின்ன சின்ன வீடுகள்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிற நிறையா வீடுகளில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நம்ம மினிமமாக ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வீட்டில் நாங்கள் வந்து பே பண்ணிட்டு உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்க போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த செட்டியார் வீட்டையே வந்து ஒரு கெஃபே மாதிரி மாற்றிருந்தாங்க. அங்கேயும் நாங்கள் போயிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டோம். சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சு. அதையும் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறீங்க. நாங்கள் சுற்றி பார்க்க போன இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்ல பெயிண்ட் எல்லாம் அடித்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த ஹெரிட்டேஜ் டவுனில் இருக்கிற வீடுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காமனாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் சொல்கிறேன். அதில் மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அடிக்கு படிக்கட்டில் ஏறி போய் தான் வீட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா வந்து ஒரு பெரிய வராண்டா இருக்கும். அதை சுற்றி வந்து நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும். அந்த ரூம்ஸோட டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீட்டு மாடிப்படியில் ஏறும்போது அந்த மாடிப்படிக்கு சைடில் ஒரு குட்டி டோர் வச்சுருக்காங்க. இந்த குட்டி டோர் எதை நோக்கி போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடியில் உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த மாடியிலேருந்து நம்ம உள்ளே இருக்க அந்த முற்றம்னு சொல்லுவாங்கள்ல, அதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி அரண்மனை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாகவே தான் இருந்துச்சு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அடுப்பு இருக்குது, அப்போனா எவ்வளோ பேருக்கு சமைச்சிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம், பழையங்கால பொருள் எல்லாமே அங்கே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அந்த வீட்டை இல்லை அந்த குட்டி அரண்மனையை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி வாத்தியார்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு கஃபே கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுமே அந்த ஹெரிட்டேஜ் டவுன் உள்ளே தான் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுமே வந்து அந்த காலத்து வீட்டை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்டோர்லேயும் உட்காந்து சாப்பிட்லாம், இன்டோரில் ஏசி ஹால் மாதிரி இருக்குது, அங்கேயும் உட்காந்து நம்ம சாப்பிட்லாம். நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போன டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம். சும்மாவா சொல்லணும், காரைக்குடினாலே வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷல்.
ஸ்பெஷல். அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, காரைக்குடியில் ஸ்நாக்ஸும் ஃபேமஸ் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா கடையில் தான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் நல்ல நல்ல ஸ்நாக்ஸாக கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வீடுங்கள்லேயே வந்து நிறைய விதமான ஸ்நாக்ஸ்லாம் செய்வாங்க. அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். என்ன மாதிரி அந்த ஸ்நாக்ஸுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்டில் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் மிளகா பஜ்ஜி, கார பணியாரம், பால் பாயாசம், அப்புறம் வந்து காஃபி, டீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ண காஃபியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமாக குடிக்கலாம், அந்தளவுக்கு குவான்டிட்டி இருந்துச்சு. டீயிலுமே வந்து ஒரு 3 பேர் வந்து தாராளமாக குடிக்கிற அளவுக்கு தான் குவான்டிட்டி இருந்துச்சு. டேஸ்ட் வைஸுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம தட்சன் சத்திராலையும் இந்த மாதிரி வீடெல்லாம் நிறையா இருக்கும்ல. ஆனால் வந்து இப்போ இருக்கிற இந்த செட்டியார் வீட்டில் வந்து ஒரு மாடல் அங்கே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே நிறைய மாடல் இருக்கும்ல. அங்கே வந்து ஹேண்ட்லூமில் இருக்கிற ஹேண்ட்லூம் மாடல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இந்த குடிசை தொழில் அந்த மாதிரி உள்ள இது எல்லாமே வந்து அங்கே வந்து மியூசியத்தில் வச்சுருப்பாங்கல்ல. ஆமாம், பட் அது வந்து ஒரு காப்பி. ஆனால் இதுதான் ஆத்தென்டிக். அது மாடல் மட்டும். ஆனால் இங்கே வந்து உண்மையாக வேலை செய்கிறது அப்படிதான் இருக்கு. ஊரே வந்து எல்லாமே செம்மையாக இருக்குது. பால் பாயாசம் எனக்கு டேஸ்ட். நாட்டு சக்கரை டீயாங்க. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. டீ இல்லை, காஃபி. எனக்கு ரைம்ஸ் தான் ஞாபகம் வருது. ஐ அம் a little teapot. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் செட்டிநாடு பேலஸ் வழியாக தான் போனோம். இந்த ஹெரிட்டேஜ் டவுன்லேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மைண்டில் நின்றுச்சு. அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெரிட்டேஜ் டவுனில் வாழ்ந்த எல்லா மக்களுமே வந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்லலாம் வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியாகவும் இருந்திருக்கிறாங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் சிறந்து விளங்கியிருக்காங்க. I hope you guys like this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.